அந்த மதிப்பை தான் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு எண்ணை இரு ஒரே மாதிரியான எண்களின் பெருக்கலாக எழுத முடியும் அப்படின்னா அதுதான் வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆப்போசிட் விஷயம்தான் இந்த வர்க்க மூலம், அதாவது எதிர்மறை அல்லது நேர்மாறு அப்படின்னு சொல்லலாம். இரவு பகல், இன்பம் துன்பம், இது போன்ற சொற்களை போல கணிதத்தின் அடிப்படை செயல்களான கூட்டலுக்கு எதிர்மறையான ஒரு செயல்னு பார்த்தா கழித்தல், பெருக்கலுக்கு எதிர்மறையான செயல் அப்படின்னு பார்த்தா வகுத்தல், அதே போன்று வர்க்கத்திற்கு எதிர்மறையான செயல் அப்படின்றது வர்க்க மூலம். இப்போ இந்த வரையறையை பார்க்கலாம். கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற செயல்பாடுகளை போன்றே வர்க்கப்படுத்துதலும் ஒரு கணித செயல்பாடு ஆகும். பெரும்பாலான கணித செயல்பாடுகளுக்கு நேர்மாறு, அதாவது எதிர்மறை என பொருள்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் உண்டு. எடுத்துக்காட்டாக கழித்தலானது கூட்டலுக்கு நேர்மாறாகவும் வகுத்தலானது பெருக்கலுக்கு நேர்மாறாகவும் உள்ளன. இவ்வாறே வர்க்கமானது வர்க்க மூலம் காணுதலை ஒரு நேர்மாறு செயல்பாடாக பெற்றுள்ளது அப்படின்றது தான் அந்த வரையறை. வேற வகையில சொல்றோம் அப்படின்னா, வர்க்க மூலம் அப்படின்றதுக்கான வரையறை இரு வரிகளில் ஏதேனும் ஒரு எண் என்ற எண் எடுத்துக்கலாம். அந்த எண் என்ற எண்ணை அந்த குறியீடு பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அல்லது எண்ணின் வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எண்ணின் அடுக்கு 1/2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரியான இரு எண்களின் பெருக்கல் பலன் தரக்கூடிய மதிப்பை நம்ம கண்டறிய போறோம். அதுதான் வர்க்க மூலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த அட்டவணை பகா காரணிப்படுத்துதல் மூலம் வர்க்க மூலம் காணும் முறையை நமக்கு விளக்கக்கூடிய ஒரு அட்டவணை இது. இதுல மொத்தம் 4 கட்டங்கள் இருக்கின்றன. முதல் கட்டம் எண்களும், இரண்டாவது கட்டம் கொடுக்கப்பட்ட எண்களின் பகா காரணிகளும், மூணாவது கட்டம் கொடுக்கப்பட்ட எண்களின் வர்க்கங்கள், நான்காவது அந்த வர்க்கங்களுடைய பகா காரணிகள். முதல் வரிசையை கவனிப்போம். 6 என்ற எண் தரப்பட்டிருக்கிறது. அந்த 6 என்ற எண்ணை அந்த டானா வகுத்துல போட்டு நம்ம பிரிச்சோம்னா 2 பகா காரணிகளா பிரிக்கும் போது 2 பெருக்கல் 3 அப்படின்னு வருது. இப்போ மூன்றாவது கட்டத்துக்கு வாங்க. 6 ன் அடுக்கு 2, அதாவது 6 என்ற எண்ணின் வர்க்கம் 6 பெருக்கல் 6 36. அந்த 36க்கு பகா காரணிகள் நம்ம பார்க்கும்போது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு 4 எண்கள் வருது. இப்போ முதல் கட்டத்துக்கு வாங்க. 6 என்ற எண்ணுடைய பகா காரணிகள் மொத்தம் 2 எண்கள் தான். ஆனா 6ன் வர்க்கமான அந்த 36 என்ற எண்ணுக்கு 4 பகா காரணிகள் அமைகின்றன. இதே போன்று 8 என்ற எண்ணுக்கு 3 பகா காரணிகளும், 8ன் வர்க்கமான 64 என்ற அந்த மதிப்பிற்கு 6 பகா காரணிகளும், 12 மற்றும் 15 என்ற எண்களுக்கும் இதே போன்று அந்த எண்ணுடைய பகா காரணிகள் எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அந்த மாதிரி 2 மடங்கு அதனுடைய வர்க்கங்களின் பகா காரணிகள் நம்ம கண்டறியும் போது கிடைப்பதை நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். அதாவது இங்க குறிப்பு அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு பாருங்க. ஒரு எண்ணின் வர்க்கத்தில் உள்ள பகா காரணிகளின் எண்ணிக்கை, அதாவது 4வது கட்டத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எண்களோட எண்ணிக்கை ரெண்டாவது கட்டத்துல பார்த்த எண்களின் எண்ணிக்கையை போல 2 மடங்கா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒரு எண்ணின் வர்க்கத்தில் உள்ள பகா காரணிகளின் எண்ணிக்கை என்பது அந்த எண்ணின் பகா காரணிகளின் எண்ணிக்கையை போன்று 2 மடங்கு இருக்கும் அப்படின்றத நம்ம அந்த அட்டவணையிலேயே நம்ம பார்த்தோம். அடுத்தது மற்றும் ஒரு குறிப்பு. இந்த கருத்தை பயன்படுத்தி நாம் ஒரு முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தை கண்டறியலாம். அதாவது டானா வகுத்தல் முறையில போட்டு பகா காரணிகள் மூலமாகவே நம்ம தரப்பட்ட எண்களின் வர்க்க மூலங்களை கண்டறியலாம். இப்ப எடுத்துக்காட்டு 1.24 பார்க்க இருக்கிறோம். அதாவது பகா காரணிப்படுத்துதல் முறையில் 324 என்ற எண்ணுடைய வர்க்க மூலத்தை கண்டறிய போறோம். எடுத்துக்காட்டு 1.24. 324 என்ற எண்ணுடைய வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்க போறோம். டா வகுத்தல் போட்டிருக்கோம். இது ஒரு இரட்டை எண், அதனால நம்ம இதை 2ஆல வகுக்கலாம். 32ல எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. 2ஆம் வாய்ப்பாடு நம்ம படிச்சிருப்போம். 32ல மொத்தம் 16 2 இருக்கும். மீதியின்றி வகுப்பட்டு விட்டது. அடுத்த எண்ணுக்கு வரலாம். 4 என்ற எண், அதுல எத்தனை முறை 2 இருக்குன்னு பாருங்க. 2 முறை இருக்கும். மறுபடியும் நமக்கு கிடைச்சிருக்க எண் மறுபடியும் ஒரு இரட்டை எண்ணாகவே கிடைச்சிருக்கிறதால இதையும் நம்ம 2ஆல வகுக்க போறோம். 16ல 8 2 16, 2ல 1 2 2. இப்போ கிடைச்சிருக்க எண் நமக்கு இரட்டை எண் கிடையாது, ஒற்றை எண். இதை நம்ம அடுத்த பகா எண், அடுத்த மிகச்சிறிய பகா எண்ணு பார்த்தா 3. அந்த 3ஆல வகுத்தல் செய்யும் போது 8ல இருக்கக்கூடிய 3 2 3 6, மீதம் 2, 21ல 7 3 21. 27 3ஆலேயே வகுக்கிறோம். 9 3 27. இதையும் 3ஆல வகுக்கிறோம். 3 3 9.
கடைசி ஸ்டெப்ல ஒரு 3 3 அப்படின்னு முடிஞ்சிடுது. அதாவது 324 என்ற எண் எத்தனை எண்கள் பகா காரணிகளா வந்திருக்குன்னு பாருங்க. 2 என்ற எண் இருமுறையும் 3 என்ற எண் 4 முறையும் வந்திருக்கின்றன. அப்போ இதை நம்ம 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 மறுபடியும் அடுத்து 2 3கள் எழுதிக்கிறோம். இதை சுருக்கி எழுதும் போது முதல் 2 எண்களை 2 அப்படின்னும் அடுத்த 2 எண்களை 3 கடைசியா உள்ள இந்த 2 எண்களை 3 அப்படின்னு எழுதுறோம். இந்த 324 வர்க்க மூலம் என்பது இந்த மாதிரி ரூட் குறி போட்டுக்கலாம். ரூட் 324 அல்லது தமிழ்ல சொல்லும் போது 324 வர்க்க மூலம் என்பது அந்த வர்க்கமூல குறி போட்டு 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 இந்த 3 எண்களை நம்ம சுருக்கி என்ன பண்ண போறோம்? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அடுக்கு 2 அப்படின்னு மாத்திக்கிறோம். இந்த எண்ணுடைய வர்க்க மூலம் என்பது வர்க்கத்தை நீக்கிட்டு நம்ம எடுத்து எழுதணும்னா அதுவே போதுமானது. அப்போ ரூட் 324 என்பது இங்க வர்க்கத்தை நீக்கிட்டு சொல்லுங்க 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு வரும். இப்போ இந்த 3 எண்களையும் பெருக்கி சுருக்கிட்டோம்னா 324 வர்க்க மூலத்தை நம்ம பகா காரணிப்படுத்துதல் முறையில் கண்டறிஞ்சு முடிச்சிட்டோம்னு அர்த்தம். 2 பெருக்கல் 3 6 6 3 18. எனவே 324 என்ற அந்த எண்ணுடைய வர்க்க மூலம் 18 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது இதுக்கான தீர்வு தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்குறோம். அடுத்தது எடுத்துக்காட்டு 1.25 250 என்ற எண் தரப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணை எந்த எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாக மாறும் அப்படின்றத கண்டறிய போறோம். அடுத்து இந்த 250 என்ற எண்ணையும் பழைய முறையிலேயே பகா காரணிப்படுத்துதல் முறையில் அந்த பிரிச்சு சில எண்களின் பெருக்கலா பகா எண்களின் பெருக்கலா பிரிக்க போறோம். 250 என்ற எண் டா வகுத்தலில் செய்ய போறோம். இந்த எண் 0த்துல முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள இலக்கத்துல 5 என்ற எண் இருக்கு. அதனால நம்ம 5ஆல இதை வகுக்கலாம். 25ல 5 வந்து 5 முறை இருக்கு. அந்த 0த்தை அப்படியே கீழே இருக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? 250 என்ற எண்ணில் 5 என்ற எண் 50 முறைகள் இருக்கின்றன. மறுபடியும் 5ஆலே வகுக்கிறோம். 50ல எத்தனை 5 இருக்குன்னு பாருங்க, 10 முறை இருக்கும். மறுபடியும் இந்த 10 5ஆல வகுக்கும் பொழுது 2 முறை, வகுத்தல் 2 எனும்போது 1 அப்படின்னு முடியும். பகா காரணிப்படுத்துதல் முறையில 1 என்ற எண் கடைசியில வர்ற வரைக்கும் நம்ம வகுத்துட்டே வரணும். வகுக்கக்கூடிய எண்கள் அனைத்துமே 2 3 5 7 இந்த மாதிரியான பகா எண்களாக, மிகச்சிறிய பகா எண்களாக இருக்க வேண்டியது முக்கியம். அடுத்து இப்போ 250 என்ற எண்ணை நம்ம 4 எண்களின் பெருக்கலா பிரிச்சிருக்கிறோம். 4 பகா எண்களின் பெருக்கலா பிரிச்சிருக்கோம். 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 மறுபடியும் பெருக்கல் 2. இதுல முதல் இரு எண்கள் அதை நம்ம சுருக்கி 5 எழுதிடுறோம். அடுத்த 2 எண்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஜோடி இல்லை. ஒரே ஒரு 5 இருக்கு, ஒரே ஒரு 2 தனியா இருக்கு. இது போன்று வர்க்கமூலம் காணும் முறையில் ஜோடியற்ற எண்கள், தனித்தனியான எண்கள் இருந்தது அப்படின்னா தரப்பட்டிருக்கும் எண் முழு வர்க்கம் ஆகாது அப்படின்னு அர்த்தம். எப்போ அந்த எண் முழு வர்க்கமா ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜோடியற்ற எண்களை ஒன்று நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும் அல்லது வகுத்தல் செய்யணும். பெருக்கணும்னா அந்த எண்கள் நமக்கு அந்த வர்க்க மூலம் மதிப்பு காணும் போது அமைஞ்சிரும். வகுக்கும் பொழுது அந்த 2 எண்களும் நமக்கு மறைஞ்சிரும்ன்றதால மீதி உள்ள எண்ணை நம்ம கண்டுபிடிச்சு போட்டுடலாம். இப்போ 250 முழு வர்க்கம் ஆகாது. ஐந்து பெருக்கல் 2ஆல் பெருக்க, இந்த 2 எண்களை பெருக்கும் போது நமக்கு இந்த 250 என்ற எண் இருபுறமும் பெருக்கிறோம். 250 என்ற எண்ணை 5 பெருக்கல் 2ஆலையும், வலது பக்கம் இருக்கிற 5 பெருக்கல் 5 பெருக்கல் 2 இதையும் 5 பெருக்கல் 2ஆல பெருக்கும் போது ஒரு 5ன்றது 2 5 ஆயிடும். அப்ப நம்ம அடுக்கு 2ன்னு போட்டுக்கலாம். ஒரு 2 அதே போல 2 2ஆ மாறிடும். மறுபடியும் நம்ம 2 போட்டுக்கிறோம். இப்ப இதனுடைய வர்க்க மூலம் இடது பக்கத்தை சுருக்கிக்கலாம். 2 5 10, 10ஆல 250 பெருக்கணும்னா 2500. இது இங்க
வலது பக்கம் மாறாது. 5√2 பெருக்கல் 5√2 பெருக்கல் 2√2. இப்போ வர்க்கமூலம் காணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2500, 2500 வர்க்கமூலம் ஈக்குவல் டு ரூட்னு போட்டுட்டு அதே 5√2 2 முறையும் 2√2 ஒரு முறையும் எழுதுறோம். வர்க்கமூலம் காணும்போது இந்த வர்க்கத்தெல்லாம் நீக்கிட்டு எழுதுனா போதுமானது. அப்போ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 2ன்னு வரும். 5 பெருக்கல் 5 25, 25 2ஆல பெருக்கும்போது 50. அப்போ தரப்பட்ட எண்ணை 5 மற்றும் 2ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய வர்க்கமூலம் 50. அடுத்த ஆப்ஷன் அதே 5 பெருக்கல் 2ஆல வகுத்தல் செய்கிறோம். அப்பையும் அது தரப்பட்ட எண் முழு வர்க்கமாக மாறிவிடும். 5 பெருக்கல் 2ஆல் வகுக்க 250 என்ற எண்ணை 5 பெருக்கல் 2ஆல இடது பக்கம் வகுத்தல் செய்ய போறோம். வலது பக்கம் 5 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 2 வகுத்தல் அதே 5 பெருக்கல் 2. இடது பக்கத்துல பார்க்கும்போது 250 வகுத்தல் 10ன்னு வருது. வலது பக்கத்துல இந்த 2ஐயும் 5ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா மிஞ்சி இருக்கிறது 5√2 என்ற மதிப்பு மட்டுமே. இந்த பூஜ்ஜியங்களை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 25 ஈக்குவல் டு 5√2ன்னு வருது. 25 வர்க்கம் மூலம் ஈக்குவல் டு வர்க்கமூல குறியை போட்டுட்டு 5√2, அதாவது 5. அப்போ தரப்பட்ட அந்த எண் 250 என்ற அந்த எண்ணை முழு வர்க்கமா என நம்ம சோதிக்கும் போது முழு வர்க்கம் அல்ல அப்படின்ற முடிவுக்கு வரும். எந்தெந்த எண்களுக்கு ஜோடி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது 5 மற்றும் 2, அந்த 2 எண்களால் பெருக்கும் போது ஒரு வர்க்க மூலமும் அதே 2 எண்களால் வகுத்தல் செய்யும் போது மற்றொரு வர்க்க மூலமும் நமக்கு கிடைக்கின்றன. அடுத்தது எடுத்துக்காட்டு 1.26. 108 என்ற எண்ணானது ஒரு முழு வர்க்க எண்ணாகுமா அப்படின்னு பார்க்க போறோம். இதற்கான தீர்வு கவனிப்போம். இந்த 108 என்ற எண் டா வகுத்தல் முறையில வகுத்தல் செய்ய போறோம். வழக்கம் போல இது இரட்டை எண். 2ஆல வகுத்தல் செஞ்சோன்னா 5 முறை, 5 2 10, 8ல் 4 2 8. மறுபடியும் 2ஆல வகுத்தல் செய்யும் போது 27 2 54 அப்படின்னு வந்துடும். இப்போ 27ன்னு வந்தது நம்ம 3 என்ற எண்ணுக்கு மாறிட போறோம். 9 முறை. மறுபடியும் 3ஆல வகுத்தல் செய்யும் போது 3 முறை. கடைசி ஸ்டெப்ல 1 என்ற எண்ணோட நம்ம முடிச்சிடுறோம். அதாவது இந்த 108 என்ற எண் 2 என்ற எண் இருமுறையும் 3 என்ற எண் 3 முறையும் இருக்கு. இந்த 3 முறை உள்ள எண்களை முதல்ல 2 முறை அப்படின்னு எழுதிட்டு தனியா ஒரு 3 தனியா எடுத்து எழுதுறோம். அதாவது இந்த 108 என்ற எண்ணில் 2 2, அதே போல 2 3, ஒரு 3 தனியா ஜோடியற்ற எண்ணாக இருக்கிறது. இது போன்று ஜோடியற்ற எண்கள் அந்த பகா காரணி படுத்துதல் முறையில இடம்பெற்றால் அந்த தரப்பட்ட எண் கண்டிப்பாக முழு வர்க்கமாக ஆகாது. அப்போ நம்ம என்ன காரணம் இங்க எழுதலாம்? 3 என்ற எண்ணிற்கு ஜோடி இல்லை. எனவே 108 3 என்ற எண்ணிற்கு ஜோடி இல்லை. எனவே 108 ஆனது, இந்த 108 என்ற எண்ணானது முழு வர்க்கம் ஆகாது. அடுத்தது நீள் வகுத்தல் முறை அப்படின்னு ஒரு முறை இருக்கு குழந்தைகளா. அது என்ன நீள் வகுத்தல் முறை அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் நம்ம கண்டறிஞ்ச வர்க்கமூல எண்கள் எல்லாமே ஒரு சிறிய எண்கள், அதிகபட்சம் 3 இலக்க எண்களாகவே நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் நம்ம டா வகுத்தல் முறையில பகா காரணிப்படுத்துதல் முறையில நம்ம வர்க்கமூலம் கண்டறிஞ்சோம். இப்ப நீள் வகுத்தல் முறையில மிக அதிக இலக்கங்களில் எண்கள் தரப்பட்டிருக்கும். பெரிய பெரிய நம்பர்களா கொடுப்பாங்க. அதாவது இந்த வரையறை பார்க்கலாம், இந்த விளக்கத்தை. அதிகப்படியான இலக்கங்களை கொண்ட எண்களை நாம் காணும் போது அவற்றின் வர்க்க மூலங்களை பகா காரணிப்படுத்துதல் முறையில் காண்பது என்பது நீளமானதாகவும் கடினமானதாகவும் அமையக்கூடும். அதாவது டா வகுத்தல் முறையிலேயே பெரிய பெரிய நம்பர்களை நம்ம எழுதி பகா காரணிப்படுத்துதல் முறையில அமைச்சோம் அப்படின்னா தவறு வரவும் வாய்ப்பு இருக்கு, ரொம்ப நீளமாகவும் போயிட்டே இருக்கும். அதை நம்ம சுருக்கமா செய்யறதுக்கான வழிமுறை அப்படின்றது தான் இந்த நீள் வகுத்தல் முறை. இந்த நீள் வகுத்தல் முறையில எடுத்துக்காட்டு 1.27ல ஒரு கணக்கு இருக்கு. எடுத்துக்காட்டு 1.27.
இந்த தரப்பட்ட எண் வந்து 4,59,684. அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா 45, 96, 84. அதாவது வலது பக்கத்திலிருந்து ரெண்டு ரெண்டு எண்களா நம்ம எடுத்துக்கணும். முதல் இரு எண்கள் வலது பக்கத்திலிருந்து முதல் இரு எண்கள்னு பார்த்தா இந்த 8, 4. அடுத்த இரு எண்கள் 9, 6. அடுத்த எண்கள் 4, 5. இந்த மாதிரி குறியீட்டு முறையை வந்து நம்ம அந்த கோட்டு துண்டுகள் அமைத்தல், அதிகப்படியான இலக்கங்கள் கொண்ட பெரிய எண்கள் தரப்படும் போது இந்த மாதிரி கோட்டு துண்டுகளை வரைஞ்சுக்குவோம். வலது பக்கத்துல இருந்து வரைஞ்சிக்கிட்டே வருவோம். இப்ப எத்தனை கோட்டு துண்டு இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3. அப்போ நம்ம கண்டறிய போற அந்த வர்க்க மூலத்தில் 3 எண்கள் இருக்கும். அந்த வர்க்க மூல மதிப்பில் 3 இலக்கங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த எண்ணு இது எப்படி நம்ம வர்க்க மூலம் காண்பது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 எண்கள் பாருங்க. என்ன இருக்கு? 45ன்னு இருக்கா? அந்த 45 என்ற எண்ணுக்குள்ள அமையக்கூடிய மிகப்பெரிய முழு வர்க்க எண் எதுன்னு பார்க்கணும். முதல்ல இருந்தே வரலாம். 1, ஓர் 1, 1. அதே போல 2, 2, 4, 3, 3, 9, 4, 4, 16. இப்படி பார்த்துட்டே வரும்போது 6 பெருக்கல் 6 36ன்னு வரும். 7 பெருக்கல் 7 49ன்னு வரும். அந்த 49 என்ற எண் நமக்கு தேவையான எண்ணை விட அதிகமா போறதால இதுக்கு உள்ள இருக்கிற எண்ணை எடுத்துக்கலாம். அதாவது 6 பெருக்கல் 6 பெருக்கும் போது என்ன வரும்? 36. ரைட். இந்த 45ல இருந்து 36 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 9. இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறோம். மேல இருக்கிற எண் என்ன பாருங்க? 6. இதை 2ஆல பெருக்கலாம். 12. அடுத்த 2 எண்களை அப்படியே கீழே இறக்குறோம். 9, 6 கீழே வந்துடுது. இப்ப 12க்கு பக்கத்துல ஒரு எண்ணும் 6க்கு பக்கத்துல இன்னொரு எண்ணும் நம்ம நிரப்ப போறோம். அந்த எண் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 996 என்ற எண்ணில் முதல் இரு எண்களை எடுத்துக்கணும். எத்தனை 12 இருக்கு அந்த 99க்குள்ள அப்படின்னு பார்க்கணும். 12ஆம் வாய்ப்பாடு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம்னா 8, 12, 96ன்னு அமையும். 8, 12, 96. அப்ப 8 என்ற எண்ணை இங்க நம்ம பயன்படுத்தலாம். இங்க மேல 8 என்ற எண்ணை போட்டு சைட்லயும் 8 என்ற எண்ணை போட்டு மேல உள்ள அந்த 8 என்ற எண்ணால இந்த சைட்ல உள்ள 3 எண்களையும் பெருக்கும் போது வரக்கூடிய மதிப்பு 996க்கு உள்ளதான் வரணும். ஆனா நம்ம பெருக்கி பார்த்தோம்னா அதை விட அதிகமா போயிடும். அப்படி போகும்போது அதை விட குறைவான எண்ணை நம்ம பயன்படுத்தணும்னு அர்த்தம். அப்போ 7 என்ற எண் நம்ம போட்டுக்க போறீங்க. இப்ப 7ஆல பெருக்கலாமா குழந்தைகளா? 7ஆல 127 பெருக்க போறோம். 7 பெருக்கல் 7 49. மீதி 4. மறுபடியும் 7 பெருக்கல் 2 14. முன்னாடி உள்ள 4 கூட்டிட்டோம்னா 18. மீதி மறுபடியும் 1. மறுபடியும் 7 பெருக்கல் 1 7. மீதமுள்ள 1 அதை கூட்டிட்டோம்னா 8ன்னு வரும். இப்ப கழித்தல் செய்யலாமா? 6ல 9 கழித்தல் செய்ய முடியாது. முந்தின இடத்துல இருந்து ஒரு எண் வந்து நம்ம அந்த கடன் வாங்கி கொண்டு வர போறோம். அப்போ 16ல 9 போச்சுன்னா 7. இந்த 9 என்ற எண்ணில் ஒரு எண் எடுத்துட்டதால அங்க 8 தான் இருக்கும். 8ல 8 போகும்போது 0. 9ல 8 போச்சுன்னா 1 அப்படின்னு வருது. இப்ப மறுபடியும் சைட்ல போட வேண்டிய எண் வந்து மேல உள்ள எண்களின் இருமடங்கு. அதாவது மேல என்னென்ன எண்கள் இருக்குன்னு பாருங்க. 67ன்னு இருக்கு. அதை 2ஆல பெருக்குங்க. 2 60 120. 2 7 14. அப்ப 134. இதுக்கு பக்கத்துல ஒரு எண் இடம்பெற வேண்டும். அதே போன்று 6 7 இந்த 2 எண்களுக்கு பக்கத்துல இன்னொரு எண் வரணும். மேல இருக்கிற அடுத்த 2 எண்களை கீழே இறக்கலாம். 84. இப்போ 13 என்ற எண் 107ல எத்தனை முறை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு க்ளூ அப்படி என்னன்னு பார்த்தோம்னா 4ல முடியணும். ஒரே மாதிரியான எண்களை நம்ம 2 பக்கமும் போட்டு 4ல முடியக்கூடிய எண்களா ஏதாவது எண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 2ன்ற எண் போடுறோன்னு வச்சுக்கோங்க. 2 பெருக்கல் 2 4ன்னு வரும். அதே போல 4ல முடியக்கூடிய ஒரே மாதிரியான எண்களின் பெருக்கல்னு பார்த்தா 8. இந்த 107க்குள்ள 8 முறை 13 இருக்குன்றதால நம்ம 8 என்ற எண்ணையே பயன்படுத்தலாம். இப்போ 8ஆல என்ன செய்ய போறோம்? சைட்ல உள்ள இந்த 4 எண்களையும் பெருக்க போறோம். 8 பெருக்கல் 8 64. 4 போட்டுட்டோம். மீதி 6. மறுபடியும் 8 பெருக்கல் 4 32. இந்த 6 கூட்டல் செய்யறோம். 38. மீதம் 3. 8 3 24. ஒரு 3 கூட்டணும்னா 27. மீதி 2. 8 1 8. இந்த 2 கூட்டினா 10. கடைசி ஸ்டெப்ல இந்த மாதிரி மீதி இன்றி வகுபட்டா
மீதியின்றி அந்த வகுத்தல் முடிஞ்சிடுது அப்படின்னா மேலே உள்ள எண்கள் தான் அந்த வர்க்கமூலம் அப்படின்றது அர்த்தமாகும். அப்போ இவ்வளோ பெரிய எண் 6 இலக்கம் உடைய ஒரு பெரிய எண்ணை கொடுத்துருந்தாங்க, 4,59,684 அப்படின்னு. அதனுடைய வர்க்கமூலம் நம்ம கண்டறிஞ்சிருக்கிறோம். என்னது 678. இதே போன்று குழந்தைகளா நீங்க பெரிய எண்கள் தரப்பட்டு வர்க்கமூலம் கேள்வியாக அமையும் போது நீங்க பதற வேண்டியதே இல்லை. நீள் வகுத்தல் முறையில மிக சுலபமாக அந்த எண்களுக்கான வர்க்கமூலத்தை நீங்க கண்டறிய முடியும். இந்த தீர்வு தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அடுத்தது முழு வர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை காணுதல். போன கணக்கு போடும்போதே நம்ம பார்த்தோம், அந்த கோட்டு துண்டுகள் வரைஞ்ச இல்லையா, வலது பக்கத்துல இருந்து 2 எண்களா எடுத்துக்கிட்டு கோட்டு துண்டுகளை வரைஞ்சி அந்த கோட்டு துண்டுகளின் எண்ணிக்கையும் கண்டறியப்பட்ட அந்த வர்க்கமூலத்தில் உள்ள அந்த இலக்கங்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ 3 கோட்டு துண்டுகள் வரைஞ்சிருக்கிறோம், வர்க்கமூலத்துல 3 இலக்கங்கள் வந்திருக்கு. அதை தான் இங்க புத்தகத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க. நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை காண நாம் சிறு கோட்டு துண்டினை பயன்படுத்தினோம். இந்த சிறு கோட்டு துண்டு குறிகள் ஒரு முழு வர்க்க எண்ணின் வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையை காண உதவும். அடுத்தது இந்த அட்டவணை நம்ம பார்க்கும் போதே நமக்கு அந்த சிறு கோட்டு துண்டுகளோட எண்ணிக்கை, பிறகு அந்த வர்க்கமூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை எல்லாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். 6 கட்டங்கள் இருக்கு. முதல் 3 கட்டங்களை பாருங்க. முதல் கட்டத்துல 169 என்ற எண், இதுல 6 மற்றும் 9 வலது பக்கம் இருந்து நம்ம பார்த்துட்டே வரும்போது முதல் ஜோடி எண் அந்த 6ம் 9 தான், அது மேல ஒரு கோட்டு துண்டு குறி. அடுத்தது 1 என்ற எண், அது மேல ஒரு கோட்டு துண்டு குறி போட்டிருக்கோம். அப்ப 2 குறிகள் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நம்ம கண்டறிஞ்சிருக்கிற அந்த வர்க்கமூலமானது 13ன்னு வந்திருக்கு. அந்த 13 என்ற எண்ணில் 2 இலக்கங்கள் இருக்கின்றன. அப்போ கோட்டு துண்டு குறிகளின் எண்ணிக்கை 2, வர்க்கமூலத்துடைய இலக்கங்களின் எண்ணிக்கையும் 2. அதே வரிசையில அந்த 4வது கட்டம் பாருங்க, 4356 என்ற எண் இருக்கு. அதுலயும் 2 கோட்டு துண்டு குறிகள் போட்டிருக்கோம். அதற்கான அந்த வர்க்கமூலம் 66ன்னு வந்திருக்கு. அதுல 2 இலக்கங்கள் இருக்கின்றன. இதே போன்று 2வது வரிசை 3வது வரிசையிலையும் நம்ம அந்த கோட்டு துண்டு குறிகளோட எண்ணிக்கையும் கண்டறியப்பட்ட வர்க்கமூல எண்களின் இலக்கங்களின் எண்ணிக்கையும் சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்து குழந்தைகளே, எடுத்துக்காட்டு 1.28 √256 மதிப்பை கண்டறிய போகிறோம். அதாவது 256 என்ற அந்த எண்ணுடைய வர்க்கமூலத்தை காண இருக்கிறோம். 256 வர்க்கமூலம். பொதுவா உங்களை வாய்ப்பாடுகள் படிக்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 2ஆம் வாய்ப்பாடுல இருந்து ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் 16ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. அதுல எந்த வரிசையோட முடிப்பீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. 2ஆம் வாய்ப்பாடு 1 பெருக்கல் 2 2 அப்படின்னு ஆரம்பிச்சு 16 பெருக்கல் 2 32 அது வரைக்கும் படிப்பீங்க. அதே போல 3ஆம் வாய்ப்பாடு 1 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 3, 16 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 48. இப்படியே போயிட்டே இருக்கும்போது 16ஆம் வாய்ப்பாடுல நம்ம முடிப்போம். ஒரு 16 16, 16 பெருக்கல் 16 ஈக்குவல் டு 256 அப்படின்னு. இப்போ இந்த 256 என்ற எண்ணை நம்ம எப்படி எழுத முடியும், 16 பெருக்கல் 16. அப்போ நம்ம ரூட் போட்டுக்கிட்டு இந்த 16 என்ற 2 எண்கள் பெருக்கல்ல இருக்கு. அதாவது 2 எண்களை பெருக்கி வர்க்கமூலம் காணுதல் அப்படின்னாலும் தனித்தனியே வர்க்கமூலம் கண்டு பெருக்குதல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்போ தனித்தனியா நம்ம 16 என்ற எண்களை ரூட்டுக்குள்ள எடுத்து பெருக்க போறோம். இந்த 16 அப்படின்றது 4இன் வர்க்கம். அடுத்த 16ம் அதே 4இன் வர்க்கம் தான். 4இன் வர்க்கத்துக்கான வர்க்கமூலம்னா அது ஒரு 4, அடுத்ததும் ஒரு 4. இந்த 2 எண்களையும் பெருக்கும் போது நமக்கு 16ன்னு கிடைக்கும். அதாவது 256 வர்க்கமூலம் 16 என்ற மதிப்பு நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது எடுத்துக்காட்டு 1.29. இது ஒரு தசம பின்னம், அதாவது புள்ளி வச்ச எண்கள். புள்ளி வச்ச எண்ணுக்கு பிறகு புள்ளிக்கு பிறகு தசம புள்ளிக்கு பிறகு 2 எண்கள் அமையக்கூடிய ஒரு கணக்கு. எடுத்துக்காட்டு 1.29. என்ன கேள்வின்னு பார்த்துக்கலாம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 42.25 புள்ளிக்கு பிறகு வரக்கூடிய எண்களை தனித்தனியா தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அது முழு எண்கள் அல்ல, தசம எண்கள். 42.25. இந்த புள்ளி வச்ச எண்ணுக்கு எப்படி நம்ம
வர்க்கமூலம் காணுதல் அப்படின்னு பார்த்தா தசம புள்ளிக்கு பிறகு எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னு பாருங்க. எத்தனை எண்கள் இருக்கு? 2, 5 அப்படின்னு 2 எண்கள் இருக்கு. அப்போ இந்த பெரிய எண்ணை நம்ம என்ன செய்யலாம்? புள்ளியை நீக்கிட்டு 4225 அப்படின்னு எழுதிக்கிட்டு புள்ளிக்கு பிறகு எத்தனை எண்கள் பார்த்தோமோ அத்தனை பூஜ்ஜியங்கள் வகுத்தல்ல வர்ற மாதிரி 1 என்ற எண்ணுக்கு பிறகு எழுதி கொள்ள வேண்டும். அப்போ 42.25 என்ற எண்ணும் 4225 வகுத்தல் 100 என்ற எண்ணும் சமமானது. அடுத்தது, ஒரு பின்னத்திற்கு வர்க்கமூலம் காணும்போது தொகுதி எண்ணுக்கு தனியாக வர்க்கமூலம் கண்டடைஞ்சிட்டு அதே போல பகுதி எண்ணுக்கும் தனியா வர்க்கமூலம் கண்டடைஞ்சு நம்ம வகுத்தல் செஞ்சோன்னா மதிப்பு மாற போறது இல்லை. இந்த 4225 இந்த எண்ணுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது கடைசி 2 எண்கள் பாருங்க, 25ன்னு இருக்கு. அப்போ வர்க்கமூல எண்ல நிச்சயமாக 5 என்ற எண்ல தான் முடிஞ்சிருக்கும் அந்த வர்க்கமூல எண். ஏன் அப்படின்னு பார்த்தா 5 பெருக்கல் 5ன்றது தான் 25. முதல்ல இருக்க அந்த 2 எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? 42. இந்த 42 என்ற எண்ணை அடுத்தடுத்த எண்களின் பெருக்கலா மாற்ற முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னா முதல்ல இருந்தே வரலாம். 1 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 2, 2 பெருக்கல் 3 என்பது 6. இப்படி வரிசையா பார்த்துட்டே வரும்போது 5 பெருக்கல் 6 30ன்னு வரும். 6 பெருக்கல் 7ன்றது 42ன்னு வரும். 6 பெருக்கல் 7 42ன்னு வருது. அந்த 2 எண்கள்ல சிறிய எண் எது? 6. அப்போ 4225 என்ற இந்த எண்ணுடைய வர்க்கமூலமானது 65. 65 அடுக்கு 2 அப்படின்னு எழுதிடலாம். 100 என்ற எண் இது நீங்க சுலபமா கண்டுபிடிக்கலாம். 1 என்ற எண்ணுக்கு பிறகு 2 பூஜ்ஜியங்கள் இருக்கிறதால இது 10ன் வர்க்கம். அடுத்த ஸ்டெப்ல 65ன் வர்க்கத்தின் வர்க்கமூலம்னா 65, 10ன் வர்க்கத்தின் வர்க்கமூலம் அப்படின்னா 10. 65 10ஆல நீங்க வழக்கமான வகுத்தல் முறையில செய்யணும்னு அவசியமே இல்லை. பகுதி எண் 10ன்னு இருக்கு, அதாவது ஒரு பூஜ்ஜியம் இருக்கு. அப்ப 65ல வலது பக்கம் இருந்து முதல் எண் தசம புள்ளிக்கு பிறகு அமையும். அதாவது 65 வகுத்தல் 10 என்பது 6.5. எனவே 42.25 என்ற அந்த எண்ணுடைய வர்க்கமூலம் நம்ம கண்டடையும் போது 6.5 என்றவாறு அமைகிறது. இதுவரை வர்க்கமூலம் என்ற தலைப்பில் நம்ம வர்க்கமூலம்னா என்ன, சிறிய எண்களுக்கு பகாகாரணிப்படுத்துதல் முறையில் வர்க்கமூலம் காண்பது எப்படி, தசம பின்ன எண்களுக்கு வர்க்கமூலம் காண்பது, நீள் வகுத்தல் முறையில் அந்த வர்க்கமூலம் காண்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த கடினமான கணக்குகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பகுதிகளில் நீங்க அச்சமடையாம இந்த கணக்குகள் எல்லாம் நீங்க எளிமையா செஞ்சு பழகணும். பயிற்சி 1.4ல இதே மாடல்ல உள்ள கணக்குகள் இருக்கு, அதையே நீங்க செஞ்சு பழகணும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.